ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் ஓவர் அலசலில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க வந்திருக்கோம்னா, நம்ம லைஃப் ஆஃப் ஸ்டோரியில் ஒவ்வொரு கிரிக்கெட் வீரராக பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போக வேண்டிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் த கிரிக்கெட், கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விராட் கோலி, கிங் ஆஃப் த கோலி. இவர் வந்து உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர். இவரோட லைஃப் ஸ்டோரி அப்படின்னா வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம். இவர் வந்து லெஜண்ட்னு சொல்லலாம், கிங் ஆஃப் த லெஜண்ட்னு சொல்லலாம். இவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், அடிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து நம்ம இவரை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இவர் வந்து பிறப்பு பார்த்திங்கன்னா நவம்பர் 5 1988 டெல்லியில் பிறந்திருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து உலக புகழ்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரராகவும் இருந்திருக்காரு. முன்னாள் இந்திய கேப்டனாகவும் இருந்திருக்காரு. இது 2008 அறிமுகமாக இருக்காரு. சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து ஆர்சிபி அணியில் நீண்டகால வீரராகவும் இருந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பல சர்வதேச சாதனைகளையும் படைச்சிருக்காரு. 2017 திருமணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. அது யாராலும் பின்வரப்ப பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விராட் கோலியோட வாழ்க்கை மற்றும் வரலாறு பார்ப்போம். இவர் டெல்லியில் இருக்க ஒரு பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இவரோட தந்தை வந்து பிரேம் கோலி கிரிமினல் என்ற வழக்கறிஞர். இவர் கிரிமினல் பேரே இப்படி தாங்க இருக்குது. இவர் தாய் வந்து சரோஜ் கோலி. இவர் வந்து சிறு வயதிலே கிரிக்கெட் மீது ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. டெல்லியில் இருக்க ஒரு பயிற்சி அகாடமியில் பயிற்சிக்காக சேர்த்து விட்டுருக்காங்க இவங்க பேரண்ட்ஸு. இவரோட கிரிக்கெட் பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் வாங்க. இவர் வந்து 2008 மலேசியாவில் நடந்த அண்டர்-19 19 உட்பட்டவரோட உலகக்கோப்பை நடந்துச்சு. அதில் இந்திய அணி கேப்டனாகவும் இருந்திருக்காரு. ஜடேஜா வந்து அதில் பிளேயராக இருந்தால், அக்ஷர் பட்டேல் இவங்களாம் பிளேயராக இருந்தாங்க. இவர் வந்து அந்த அணியை நல்லா வழிநடத்தி சாம்பியன்ஷிப் அடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாருங்க. இதுதான் இவரோட பெஸ்ட்டேன்னு. சர்வதேச அறிமுகம் எப்போனா 2008 இலங்கை அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் அறிமுகமாயிருக்காரு. இவரோட சாதனைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் போட்டியில் அதிவேகமாக சதம் அடித்தது இவர் தான். இவர் 2017 21 வரைக்கும் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் இருந்திருக்காரு. இவர் வந்து ஐபிஎல்லில் 2008 ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக இவர் வந்து வாங்கப்பட்டார். இவர் ஐபிஎல் தெரியாது, ஐபிஎல் ஏலத்துக்கு அது இவர் வரல. டெல்லியில் அண்டர்-19 கேப்டனாக வின் பண்ணப்பே டேரெக்டாக ஐபிஎல் இவங்க ஆர்சிபி எடுத்துட்டாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆர்சிபி தான். ஐபிஎல் ஏலத்துக்காக இவர் ஒரே ஒரு ஆள் தான். இவர் வந்து ஆர்சிபிக்காக ஏகப்பட்ட ரெக்கார்டு முறியடிச்சிருக்காரு. அது என்னென்னு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இவரோட சாதனைன்னு சொல்லி வீடியோ வேணும்னா ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அதில் தனியாக ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு, அதையும் போட்டுருவோம். இவர் வந்து ஆர்சிபிக்கு ஆரம்ப காலத்தில் நல்ல பிளேயராக இருந்தால் அது கேப்டன்ஷிப் வந்துச்சு. கேப்டன்ஷிப்பில் அதிகமாக செமிஃபைனலு பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஆனால் இந்த ஃபைனல் மட்டும் ரீச் பண்ண முடியாமல் இருந்துச்சு. 2014 ஃபைனல் ரீச் பண்ணப்போ ஹைதராபாத்திட்ட வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் அவங்க போராட்டமாக இன்னும் இப்போ 2025 கப்பு அவங்க தன்வசம் வாங்கிட்டு விராட் கோலி எப்படி லாஸ்ட் ஓவரில் நம்ம அழுதது எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்துருப்போம். இப்படி அழுதுருப்பாருன்னு அவர் கண் கலங்கினப்போ லாஸ்ட் ஓவர் ஜெயிக்கவே தெரிஞ்ச ஒரு மாதிரி ஆயிடுச்சு நமக்கெல்லாம். அந்த மாதிரி இருந்தார். இவர் திருமணம் வந்து டிசம்பர் 11 2017 நடிகை அனுஷ்காவை திருமணம் செஞ்சுக்கிட்டார். இவரோட குழந்தைகள் வந்து வாமிகா மகள், அகாய் என்ற மகனும். விராட் கோலி வந்து ஒரு சிறந்த உடற்தகுதியோடு இருந்திருப்பார். ஃபிட்னஸ்லாம் நம்பர் 1 விராட் கோலி தான். இந்த யோயோ டெஸ்ட்ன்ற டெஸ்ட்லலாம் இவர் தான் நம்பர் 1 இருந்திருப்பார். ஃபிட்னஸ்ஸு ஓடுறதுல 3 ரன் 4 ரன் ஈஸியாக ஓடுவார். இவரோட ரன்னிங்க்கு யார் ஈடு கொடுக்க முடியாமல் இருந்துச்சு நம்ம இந்தியன் டீமில். இவர் வந்து பிச்சில் இருந்தாலே போதும், கிரவுண்டில் ஆக்ரோஷமாக இருப்பார். எதிரணி வீரர்கள் என்ன சொன்னாலும் நம்ம இந்தியன் டீமுக்காக ஒவ்வொரு பிளேயருக்காகவும் கூட போய் துணை நின்றவர் இவர் தான். அந்த மாதிரி கேப்டன் வந்தார். ஆக்ரோஷமாக கேப்டனாக இவர் தான் அறியப்பட்ட. டெஸ்ட்டில் விராட் கோலின்னு சொன்னாவே ஆக்ரோஷம் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி பண்ண வந்தால் இவர் வந்து சிறந்த இந்தியன் கேப்டனாகவும் திகழ்ந்திருக்காரு. 10 வருஷமாக இவர் 10 வருஷமாக கேப்டன்ஷிப் நல்லா தான் பண்ணியிருக்காரு. கப்பு ஏதோ அதிகமாக ஜெயிக்காட்டியும் ஒரு சிறந்த நம்பர் 1 3 இதுலேயும் 2 ஓடிஐலையும் டெஸ்ட்டு நம்பர் 1 வீரராகவும் நம்பர் 1 டீமாக வச்சுருந்தார். 2022 கொஞ்சம் ஃபார்ம் ட்ராப் ஆச்சு. இப்போ 2023 வேர்ல்டு கப்லேருந்து ஃபார்ம் பீக்கில் இருக்கார். இப்போ வரைக்கும் ஓடிஐயில் விடாமல் செஞ்சுரியாக போடுறாரு. இன்னும் 18 செஞ்சுரி பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 45 மேட்ச் இருக்குது. 2027 வேர்ல்டு கப்போடு சேர்த்து 45 மேட்ச் இவர் இருக்குது. இந்த 18 போட்டால் 100% நம்ம காட் ஆஃப் த கிரிக்கெட் அவரோட சாதனையை சமன் செய்வார். முறியடிக்குன்னு ஆசைப்படலான்னு சமன் செஞ்சாவே போது நம்ம கிங் ஆஃப் த கிரிக்கெட்டு. இதுதான் உங்களோட வாழ்க்கை வரலாறு. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. தெரியாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு நான் எதை விட்டனோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சதை. நம்ம விராட் கோலின்னு சொன்னாவே ஞாபகம் வருது. கிங்குன்னு வருது. சேஸ் மாஸ்டர் என்று அறியப்படுறவர் இவர் தான். சேஸ்லேயே நம்பர் 1 வீரராக தான் இருப்பார். சேஸ்னு வந்துட்டாவே பிச்சு எடுக்கிற உதறவர் இவர் தான். சேஸ் ஆஃப் த கிரிக்கெட்னு பேர் வச்சா தான் கிங் ஆஃப் த கிரிக்கெட்னு வந்துச்சு. இது ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள்.